டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம், சோஷியல் இன்ட்ராக்ஷன், பர்சனாலிட்டி வித் ரிகார்ட் டு மியூசிக் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்போது சென்ற பதிவில் பார்த்தோம், ப்ராப்ளம் சால்விங், ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இன் கண்டினியூஷன் டு தட் நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கு ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதனால் என்ன ஆகும், தொடர்ந்து இசை கேட்கறதுனால ஒரு பர்சீவரன்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு குணம் நம்மக்கிட்ட வளரும். ஏன்னு கேட்டால், ஒரு சீக்வன்ஸ் பாடணும், இல்லை ஒரு சீக்வன்ஸ் வாசிக்கணும். அப்போ என்ன செய்யணும், முதல்ல கொஞ்சம் நேரம் அதை காது கொடுத்து கேட்கணும். த எபிலிட்டி an art of listening அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எபிலிட்டி டு லிசன் எவ்ரிபடி இஸ் ஹேவிங். எல்லாருக்கும் காதில் செய்திகள் விழுற செய்தி அது தேவையானதா தேவையில்லையா, அது நம்மளுக்கு அதை கிராஸ் பண்ணிவிட்டு ஆர் யூ கோயிங் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் இட் அப்படி ஒன்று இருக்கணும். வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் சொல்லும்பொழுது நம்ம பார்க்க வேண்டாம், சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சென்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு கண்ணில் ஒரு உணர்ச்சியை காட்ட மாட்டாங்க, பாடி லாங்குவேஜும் ஒரே ஸ்டில்லாக இருக்கும். அப்புறம் எப்படி அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்ல முடியும்? ரொம்ப கஷ்டம்தான். அது ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான் அந்த டீச்சருக்கு. அது 10 வகுப்பு படிக்கக்குள்ளே இருக்கிற மாணவங்களாக இருந்தாலும் அதே சேலஞ்சு தான். இல்லை ஒரு பெரிய மேல் வகுப்பு படிக்கிறாங்க, ஒரு பெரிய பொறியியல் துறையில் படிக்கிறாங்க, 5 வருஷம் சொன்னால் வைங்க, அதுக்கப்புறமும் நம்ம அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு பாடி ஸ்டில் பாடி வச்சுக்கிட்ட மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது ரொம்ப கடினமான ஒரு நிகழ்வு தான். அன்றாடம் இந்த இதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது எபிலிட்டி டு இன்ட்ராக்ட் ஒன்று. ரெண்டாவது, அந்த சோர்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் வளர்த்துக்கணும்ல. அப்போ என்ன ஆகும், அந்த பர்சீவரன்ஸ், தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும். அந்த ஆசிரியர் என்ன செய்வாங்க, பிள்ளைங்க கவனித்தாலும் கவனிக்காட்டியும் அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சாலும் தொடர்ந்து அந்த வேலையை அவங்க செய்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த வேலையை அவங்களோட சிலபஸ் முடிக்கணும், அந்த நோட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும். அப்படின்னா இது எல்லாமே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான். அது எப்படி வளர்த்துக்கணும்னு சொன்னால், தொடர்ந்து ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம், அதுபோல் 25 to 30 minutes பர் டே நம்ம என்ன செய்யலாம், மியூசிக்கை கேட்டு பழகலாம். அவங்களே வாசிக்கிறவங்களா இருந்தால் வாசித்து பழகலாம். அப்போ என்ன ஆகும்னா, இதில் எந்த லிரிக்ஸும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லிரிக்ஸே இல்லாமல் வெறும் டியூன் மாத்திரம் அந்த ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற சில ஃப்ரீக்வன்சி ஆஃப் நோட்ஸ் கொண்ட சில ராகங்களை நம்ம வாசித்து கேட்டோமான, அப்போ என்ன ஆகும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், அப்புறம் ஒரு பர்சீவரன்ஸோட ஃபுல் பிரிம் அப்படி எல்லாம் கிடைக்கும்னா ஒரு திருப்தி கிடைக்கும். அது என்ன கிடைக்கும், இது எல்லாத்துக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனாலே நம்ம செய்கிற வேலையை நம்ம தொடர்ந்து செய்யலாம். வி ஆர் என்ஜாயிங் த ஜாப், வி ஆர் லவ்விங் அவர் வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் த ஒர்க் அப்படின்னா அது தொடர்ந்து நம்மளுக்கு அது போல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாமல் நம்ம செய்வோமா இருக்கும். அதனால் என்ன ஆகும், அந்த ஒரு கனெக்டிவிட்டி வித் ரிகார்ட் அவர் ஸ்டடீஸ் அது கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். குவாலிட்டி வைஸ் இட் கெட்ஸ் இம்ப்ரூவ்ட் ஓவர் த பீரியட். அப்போது தொடர்ந்து இந்த வேலையை செய்யும்போது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக சிறப்பாக அமையும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக அமைந்தாலே நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்ணோம், நம்மளோட பர்சனாலிட்டி முறையில் பூஸ்ட் ஆகும். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு தான். அந்த இன்டர்லிங்க் ஆக்டிவிட்டீஸில் நம்ம இது அத்தனை செய்யும்பொழுது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கிளாஸ் ரூம்லேயே ஆகட்டும், கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பர்ஃபார்ம் பண்ணுறதும், கிளாஸ் ரூம்க்கே ஒரு டீச்சராக இருந்து பர்ஃபார்ம் பண்ணுறதும், எல்லா வகுப்புக்கும் இந்த ஃப்ரேஸ் ஏற்புடையது. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறதா இருந்தாலும், ஹையர் செகண்டரி படிக்கிறதா இருந்தாலும், இல்லை கல்லூரியில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, அதுபோல் பெரிய அளவில் படிக்கிறதா இருந்தாலும், இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டடியிங் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.